வீட்டுக்கு அடங்காத எல்லா பொண்ணுங்களையும் இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. இங்க இருக்கவங்க ஹேர் ஸ்டைல் அப்புறம் இவங்க நடவடிக்கை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் சாராங்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு அடங்க மாட்டா. அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டுருவாங்க. இவ ஸ்கூலுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இவளே பாத்துக்கிட்டு இருக்கும். இவ ரூமுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர்ல சாங் பிளே பண்ணுவா. ஒரு பொண்ணு கோவத்தோட இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி காலையில 5 மணிக்கு இங்க எல்லாரும் எழுந்திருக்கும். அடுத்த நாள் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை பாத்தீங்கன்னா சாராவை கூட்டு உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆள் வந்து அவ தலையில மெஷர்மெண்ட் வச்சு அளவு எடுக்குவாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சாராவுக்கு ஏதோ தப்பா தோணிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு நைட் அவர் ரூம்மேட் தூங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குவாங்க. சாரா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுவா. அவளை பார்த்த உடனே இவர் ரொம்பவே பயந்து போயிடுவா. நீ எதுக்கும் பயப்பட வேணாம், இங்க இருக்க சேஃப் இல்ல, வா ரூமுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சாரா கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும். உன்னோட ஹேர் ஸ்டைல மட்டும் அவங்க மாத்தல, உன்னோட மைண்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவா. ஆனா சாரா இதெல்லாம் நம்பவே மாட்டா. உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போவா. ஒரு ஓட்ட வழியால ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல மாத்திக்கிட்டு இருக்குவாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கும். அந்த பிரின்சிபலை பாத்தீங்கன்னா நீ எதுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே ஒரு மிஷின் இந்த பொண்ணு தலையில மாட்டுவாங்க. அதுல இருந்து வெள்ளை கலர் புகை வந்துகிட்டு இருக்கும். ரொம்பவே பயந்துட்டு இருந்த இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுவா. அவளோட ஹேர் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாத்தையுமே சாராவும் அவளோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆணியை தெரியாதனமா கீழே தள்ளி விட்டுருவாங்க. உடனே அந்த பிரின்சிபல் மேல பாக்குவாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஓட்ட வழியில 2 பேரும் போயிடுவாங்க. சாரா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒன்னு கேட்டுக்கிட்டு இருக்குவா. உன்னோட மைண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணலையான்னு கேட்குவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேயே மூளையில ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க, அதனாலதான் எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லுவா. என்னோட தங்கச்சி இங்க இருக்கிறதுனால தான் நானே இங்க இருக்கேன், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு எப்பயோ தப்பிச்சிருக்குன்னு சொல்லுவா. அடுத்த நாள் சாராவை பாத்தீங்கன்னா ரூம்மேட் கிட்ட ஒரு ஸ்பீக்கரை கொடுக்குவா. அதுல சாங் பிளே பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்கும். வழியில ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்குவா. ஆனா நார்மல் ஆகிடுவா. உடனே அந்த பொண்ணுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குவா. நீ எதுக்குமே பயப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. நேரம் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போவா. அங்க போயிட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவா. அதுக்கு அந்த பிரின்சிபலை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவளை வெளியே கூட்டிட்டு போவாங்க. போற வழியில சாரா அவங்களோட கையை உதறி விட்டுடுவா. அப்ப பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். உடனே அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல சாங் வச்சு அதுக்கு பக்கத்துல மைக்க வச்சிருவா. அங்க இருக்க ரேடியோல பாத்தீங்கன்னா சாங் பிளே பண்ண ஆரம்பிக்கும். அந்த சவுண்டை கேட்கும் போது எல்லாருமே நார்மல் ஆகி வந்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாரா கிட்ட எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சாரா தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி இருக்குவா.